ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆனியன் கோதுமை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ரெண்டு ஆனியன் வந்து நான் லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் அதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ அது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விடலாம். ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஈஸியான மெத்தேட் இது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது வாழை இலையில் எண்ணெய் தடவி இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வந்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சு நம்ம ஆயில் விட்டு நம்ம வந்து அதெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துடலாம். மீடியம் சிம்மில் வச்சு அடைச்சி வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு இலையில் நம்ம அது வேவறக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த இலையோட போடுறேன். இலையோட போடுறது வந்து ரொம்பவுமே நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்தோடனே அந்த இலை வந்து ஈஸியாக வந்துடும். அப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உங்களுக்கு ஆனியன் கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்